1000 தான் இருந்தாலும் நீங்க எங்களோட அதனால என் டாடி உன்கிட்ட மரியாதை கொடுத்து பேசினா அத உனக்கு காப்பாத்திக்க தெரியலல. எங்களை இங்க இருந்து போ சொல்றதுக்கு நீ யாரு? மழைநீர் வடிகால் ப்ராஜெக்ட் எங்களுக்கு கிடைச்சதுக்காக நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி கொடுக்க இங்க வந்திருக்கோம். நீங்களும் எங்க பார்ட்டியில கலந்துக்கிட்டு தாராளமா ஓசி சோறு திங்கலாம். எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. மத்தவங்க வயித்துல அடிச்சு அவங்களுக்கு சேர வேண்டியதை தட்டி பறிச்சு அதை தின்னு வயிறு வளர்க்குற நீங்க உழைச்சு சம்பாதிச்சு நேர்மையா வாழ்ற எங்களுக்கு ஓசி சோறு போட போறீங்களா? நான் கையை நீட்டுறதுக்கு முன்னாடி உன் டாடி இங்க இருந்து கூட்டு போறதா உனக்கு நல்லது. அடடா, மேடம் என்ன இப்படி கோவப்படுறீங்க? பெரிய மனுஷங்க கலந்துக்கிற பார்ட்டியில கலந்துக்கிறதுக்கு உனக்கு கூச்சமா இருக்கா? சரி பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். நீங்க வேண்டியதை சாப்பிட்டு பில் எவ்வளோன்னு சொல்லுங்க, அத நாங்க பே பண்ணிக்கிறோம். சார், இன்னைக்கு நீங்களும் உங்க பொண்டாட்டியும் நரிமுகத்துல முழிச்சிருக்கீங்க போல இருக்கு. அதான் அதிர்ஷ்ட காத்து உங்களை தேடி வந்து அடிக்குது. பயன்படுத்திக்கங்க. உங்க சொந்த காசுல சாப்பிடுறப்போ குஷ்காவை கூட தாண்ட மாட்டீங்க. இப்ப நாங்க பில் பண்றோம்னு சொல்லிட்டோம்ல. மட்டன், சிக்கன், காடை, மீன், எறா, நண்டுன்னு என்ன வேணாலும் அள்ளி விடுங்க. உங்களுக்கு இன்னைக்கு எல்லாமே இலவசம் தான். யோ ஏகாம்பரம், நீ அடி வாங்காம போக மாட்ட போல இருக்கு. எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுறீங்க சார்? நானும் என் பொண்ணு உங்ககிட்ட எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா பேசுறோம். நீங்க எதுக்கு எப்ப பார்த்தாலும் எங்களை எதிரியாவே பாக்குறீங்க? உன்னை நான் எதிரியாலாம் பாக்கல, துரோகியா தான் பாக்குறேன். அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. சரிங்க சார், நீங்க என்ன துரோகியாவே நினைச்சுக்கங்க, பரவாயில்ல, அது உங்க இஷ்டம். ஆனா நான் வைக்கிற பார்ட்டியில கலந்துக்க வந்திருக்கிற என் ஃப்ரெண்டை மட்டும் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கட்டுமா? இப்ப நான் அறிமுகப்படுத்தினா நாளை பின்ன உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என் டாடியே பார்க்காதீங்க, அங்க பாருங்க. என் ஃப்ரெண்டு ஒன்னு சாதாரண ஆள் இல்ல, அசிஸ்டன்ட் கமிஷனர். டேய் என்னடா, அவங்களே ஏற்கனவே நொந்து போயிருக்காங்க. உன் பேருக்கு ஏத்த மாதிரி வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சிக்கிட்டு இருக்க. இருங்க இருங்க சார், நான் அவரை இங்க கூப்பிடுறேன். ஹலோ ஏசி சார், ஒரே ஒரு நிமிஷம் ஏசி சார், இங்க வரீங்களா? டேய், பாதிரியோட கதையை முடிக்கலான்னு வந்தோம். இப்ப நம்ம கதை முடிஞ்சிரு போல இருக்கடா. என்னன்னு சொல்றீங்க? ஆமாடா, இந்த ஏசி நம்பர் 1 சைக்கோடா. இவங்க வந்திருக்கிறது தெரிஞ்சா நான் இந்த பக்கமே தலை வச்சு படுத்திருக்க மாட்டேன்டா. நாம இப்ப ஆதிரி ஏதாவது பண்ணா இவன் நம்மள ஏதாவது பண்ணிடுவான்டா. ரிஸ்க் எல்லாம் வேண்டாம், நைஸா கிளம்பிடலாம். ஆதிரியை முடிக்க வந்துட்டு அந்த ஏசியை பார்த்து பயந்துகிட்டு இருக்க. தைரியமா இருந்த, இன்னைக்கு 2ல 1 பாத்துடலாம். டேய் வேணாண்டா, வேணாம். நான் அனுபவப்பட்டவன் சொல்றேன், இங்க இருந்து கிளம்பிடலாம். இன்னொரு நாள் பாத்துக்கலாம். அண்ணே, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அவசரப்படாம கம்முன்னு உட்காந்து வேடிக்கை பார்ப்போம். ஏசிக்கு தெரியாம ஆதிரைய முடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சா முடிச்சிடலாம். இல்லையா ஆதிரை இங்கிருந்து போறப்போ பின்னாடியே போய் வழியிலேயே மடக்கி தீத்து கட்டிட்டு போயிட்டே இருப்போம்னே. கொஞ்சம் யோசிச்சு பாருண்ணே. சரிடா, நீங்க 2 பேரும் சொல்றீங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏசி சார், இவர் தான் எங்க சார். மனசு வச்சாதான் டெண்டர் பில் எல்லாமே சாங்ஷன் ஆகும். எங்க பொழப்பு நடக்கிறதே சாரோட கையெழுத்த வச்சுதான். இவங்க சாரோட வைஃப் ஆதிரை. சார், இவர் தான் நம்ம ஏரியாவுக்கு புதுசா வந்திருக்கிற அசிஸ்டன்ட் கமிஷனர். ஏகாம்பரம் சார், எனக்கு இவங்க 2 பேரையும் ரொம்ப ரொம்ப நல்லாவே தெரியும். சார் என்ன சார் சொல்றீங்க? எங்க சாரியும் அவங்க மிஸ்ஸஸ் ஆதிரை மேடத்தையும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? எப்படி சார் தெரியும்? ஆமா சார், உங்களுக்குள்ள ஆல்ரெடி பழக்கம் இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சார். எனக்கும் என் பொண்ணுக்கும் இது பெரிய சர்ப்ரைஸ் தான். இவங்களை எனக்கு எப்படி தெரியும்னு தெரிஞ்சதுன்னா இன்னும் ஜாஸ்தியா சர்ப்ரைஸ் ஆயிடுவீங்க. அப்படியா? அது என்ன சொல்லுங்களேன், நாங்க இன்னும் ஜாஸ்தியா சர்ப்ரைஸ் ஆகிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி
என் பையன் அநியாயமா ஏற்காட்டுல இறந்து போயிட்டான் சார். அச்சோ, என்ன சார் சொல்றீங்க? என்னாச்சு? உங்க பையன் எப்படி இறந்தாப்ல? அவன் ரொம்ப நல்லவன் சார். அவனை ஒரு பொண்ணு தெளிவா பிளான் பண்ணி கொலை பண்ணி தப்பிச்சிட்டான் சார்.